ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். கம்யூட்டேட்டிவிட்டி தான் பார்த்தோம். ஃபுல்லா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கம்யூட்டேட்டிவிட்டி தான் அசோசியேட்டிவிட்டி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் வரேன். இன்னைக்கு வீடியோ ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி பண்ணணும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். சரி, இந்த கலர் வேண்டாம், வேற கலர். ஸோ 1, 2, 3 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ இது ஆனால் பெரிய பெரிய நம்பர் வச்சு கொடுத்துருக்கான். நான் ஒரு குட்டி நம்பர் வச்சு பண்ண போறேன் இதை. இதே எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லி தரப்போறேன், குட்டி நம்பர் வச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 4x7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4x7 சில பேருக்கு ஆன்சர் உடனே தெரிஞ்சிடும் 28ன்னு. ஆனால் இன்கேஸ் தெரியல ஆன்சர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் இதை? ஸோ பேசிக்காக இதை பிரேக் டவுன் பண்ணணும். இந்த பெரிய ப்ராடக்ட்டை we have to break down this product, this problem or product, this product into smaller pieces or smaller problems. ஸோ எப்படி பிரேக் டவுன் பண்ணணும் யோசிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேங்க. இந்த இமேஜில் என்ன இருக்குன்னா 7 blocks of 4 இருக்கு. 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7 blocks of 4 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் ஃபர்ஸ்ட் 5 blocks எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 5 blocks. எப்படி இப்போ இதை எப்படி கன்க்ளூட் பண்ணீங்க? இதுக்கு அப்புறம் இதோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் 5 பிளாக்ஸோட ஆன்சர் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன நம்பர் வருது? 4 + 4 + 4 + 4 + 4. ஸோ 4 × 5. 4 × 5 ஃபர்ஸ்ட் பிளாக்கோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் பெரிய பிளாக்கோட ஆன்சர். இந்த ரெண்டு பிளாக்கோட ஆன்சர் என்ன வரும்? 4 + 4. ஸோ 4 × 2. 4 × 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ பெரிய பிளாக்கோட ஆன்சர் என்னது? சம் என்னது? 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4. ஸோ 4 × 7. ஸோ பெரிய பிளாக்கோட ஆன்சர் வந்து 4 × 7. அதை நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ 4 × 5 + 4 × 2 எழுது. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இதான். ஸோ பேசிக்காக ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா ரெண்டு குட்டி ப்ராப்ளமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இதில் நான் 7 பிளாக் வரைஞ்சேன். ஆனால் நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் வரைய தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 × 5 + 2 எழுதிக்கலாம். 7 5 + 2 எழுதணும். ஸோ நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன். 7க்கு நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேற கலர் போட்டாச்சு. ஸோ 4 × 5 + 4 × 2 இப்படிதான் எழுதணும் நீங்க ஆக்சுவலா. 4 × 5 + 4 × 2 எழுதணும். ஸோ ஒன்ஸ் இப்படி எழுதின உடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஈச் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ 20 + 8 28 வந்துடும் ஆன்சர். ஸோ இப்படி எழுதுற என்ன யூஸ்ன்னு நினைக்கலாம் நீங்க நினைப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டா 4 × 7 ரொம்ப காம்ப்ளிகேஷனே இல்லை. இதுல 4 × 5 + 2 எழுதுறோம். ஆனா இந்த 5 + 2 எழுதுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணலாம். ஃபாஸ்டர் கால்குலேஷன். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஃபாஸ்டர் கால்குலேஷன். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா நீங்க யூ ஆர் பிரேக்கிங் டவுன் த ப்ராப்ளம்ஸ். இட் வில் பி ஈஸி டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஈஸியர் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஈஸியர் டு சால்வ் tough questions or complex questions. இதுதான் செகண்ட் பெனிஃபிட். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இதை இன்னும் இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஆக்சுவலா. இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Can we note that the product of number and sum of numbers can be written as sum of two products? பேசிக்கா அதான் நம்ம எக்ஸாம்பிள்லயும் பண்ணோம். பேசிக்கா நம்ம 4 × 7 எப்படி எழுதணும்? 4 × 7 4 × 5 + 4 × 2 எழுதணும். பேசிக்கா இது sum of products தான். sum of product of number and the sum of number can be written as sum of two products. sum of two products தான் எழுதணும். பேசிக்கா இதான் பண்ணணும். ஃபுல்லா இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும். Similarly, the product of a number and a number got by subtraction can be written as the difference of products. இதுவும் அப்படியே எழுதலாம்.
லைக் சப்போஸ் 7 நீங்க எப்படி எழுதலாம்னா 4 into 8 minus 1 எழுதலாம். 5 plus 2 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். அது உங்க மூளை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா 4 into 8 minus 4 into 1 எழுதலாம். ஏன்னா 4 into minus 1 பேசிக்கா minus 4 into 1 எழுதலாம். அப்படி எழுதிக்கிறேன். ஸோ 4 into 8 32. 32 minus 4 28. அதே ஆன்சர் தான் 28. ஸோ இந்த மாதிரி எழுதுறது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு அவன் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கான். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு அதை 18 into 6 ரெக்டாங்கிள் எடுத்துட்டு அவன் 10 into 6 plus 8 into 6 பிரிச்சிருக்கான். ஸோ பேசிக்காக ஒரு பெரிய ரெக்டாங்கிள் எடுத்துட்டு 18 into 6 ரெக்டாங்கிள் எடுத்துட்டு 10 into 6 ரெக்டாங்கிள் பிரிச்சுட்டு plus 8 into 6 பேசிக்காக இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹோல்ட் குட் ஃபார் அடிஷன். அடிஷன்ல இப்படி பண்ண முடியாது. லைக் அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்னா லைக் வேற ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். 10 plus 10 into 5. 10 plus 10 into 5. பேசிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 plus 10 into 10 plus 5 கொடுத்துருக்கோம். அடிஷன்ல இது ஒர்க் ஆகாது. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். This does not hold good true for addition. So not allowed. Not allowed. Not possible சொல்லலாம், not allowed சொல்லணும். Not allowed. ஸோ பேசிக்கா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு லெட்ஸே ஒரு 7 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம அந்த 7 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பாய்.